சீனாவோட ஆதிக்கம் ஏசியால அதிகமா இருக்கு, ஆப்பிரிக்கால அதிகமா இருக்குது, யூரோப்லயும் அதிகமா இருக்கு. ஏன்னா அதிக அளவிலான ஏற்றுமதிகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்களோட ஆதிக்கத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா கண்டத்திலையும் இப்ப அவங்களோட ஆளுமை போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிக்கராகுவால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க. இதனால அமெரிக்காக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்போ ஒரு தடவை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு போக்குவரத்துலாம் அதிகமாயிடுச்சுன்னா சீனா என்ன பண்ணுவாங்க, ஏங்க இங்க பேஸ் வச்சுக்கிட்டுங்களா, அது மட்டும் இல்லாம எங்களோட வண்டி எல்லாம் வருதுங்க, பாதுகாப்பு கொடுக்கணுங்க, இந்த கடற்கொள்ளையெல்லாம் வந்துருவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க, அதனால எங்களோட நேவல் ஃபிளீட் அனுப்பிட்டுங்களாங்க அப்படிங்கிறது போல இந்த நிக்கராகுவா கிட்ட கேட்க, நிக்கராகுவாவும் சரின்னு சொல்ல, அப்படியே அவங்களோட மெர்ச்சன்ட்ஷிப்புக்கு துணையா அப்படியே போர் கப்பல்கள் சூழ அப்படியே அமெரிக்கா கண்டத்தை போய் இந்த பக்கத்துல இருந்தும் அந்த பக்கத்துல இருந்தும் போய் உளவு பார்க்கறது, வேவ் பார்க்கறதுங்கிற பல வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு நாடோட அக்ரிமெண்ட்டு ட்ரேடு அப்படின்னு சொல்லி உள்ள போய் அதை மிலிட்ரிக்காக பயன்படுத்திக்குவாங்க சீனா அப்படின்ற குற்றச்சாட்டு பல நாடுகளும் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இதே போல தொலை தான் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ரீலங்கால பாருங்க, கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாம் பண்ற மாதிரி பண்ணி இப்ப என்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா, அடிக்கடி அவங்களோட போர்க்கப்பல் கொண்டு வருது, இது போல வேலையில செய்யறாங்க இல்லையா, இதே போல வேலைகளை அமெரிக்கால செய்வாங்க இதுக்கு மேல சீனா அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்ற கேள்வி வருது. இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனல் அடுத்த வளர்ச்சி அடைய எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுல போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். நியூ இயர் வந்துருச்சு, ஒரு புது தொடக்கமா ஒரு நல்ல விஷயத்தோட இந்த வருஷம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த நியூ இயரை நம்ம வரவேற்போம். அதே போல பல நாட்டு தலைவர்களும் பல நாட்டு தலைவர்களுக்கு வாழ்த்து சொல்றது வழக்கம். அப்படித்தான் லுத்வேனியோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புல இருந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறார். என்னன்னா, ரஷ்யாவோட எதிர்காலத்துல ஒரு பீப், ரஷ்யா கடந்த காலத்துல ஒரு பீப், ரஷ்யா இப்ப நின்றுட்டு இருக்கிறதே ஒரு பீப் அப்படிங்கிறது போல பீப் பீப்பா போட்டு கல்வி ஊத்திக்கிறாரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை. அப்புறம் சபிச்சிருக்கிறாரு ரஷ்யாவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அவர் மனசுல ஏன் இந்த அளவுக்கு இருக்கு, அதாவது அந்த வன்மம் ஏன் வெளியே வருது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பயம் அதிகரிச்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்போ உக்ரைன் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. இப்ப யாராவது இப்போ உக்ரைனுக்கு என்ன நடக்குதோ நாளைக்கு அதே தான் லாத்வியா, லுத்வேனியா, எஸ்டோனியானா இதெல்லாம் ஒரு காலத்துல ரஷ்யாவா இருந்தது, இப்ப அது பால்டிக் ஸ்டேட்ஸா இருக்கு. இப்போ உக்ரைன்ல என்ன நடக்குதோ நாளைக்கு அது அங்க நடக்கும், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இப்போ இந்த உக்ரைன்ல ரஷ்யா ஜெயிச்சிருச்சுன்னா இப்போ மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பல நாடுகளும் கட்சி செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நேட்டோவும் இருக்காது, யூரோப்பியன் யூனியன் இருக்காது, இருக்கும், பட் ஆனா அதுல இருக்கவங்க கிட்ட ஒற்றுமை இருக்காது. அப்படி இருக்கும்போது இப்ப விக்டர் ஆர்பன் அவர்கள் ஒருத்தர் இருக்கிறதுனாலயே உக்ரைனுக்கு போக வேண்டிய எந்த இடம் போக மாட்டேங்குது. இப்படி இருக்கும்போது பல நாடுகளும் ரஷ்யாவோட கட்சி ஸ்தாபனம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. லாத்வியா, லுத்வேனியா, எஸ்டோனியாவை கையெடுத்து கும்பிட்டு நீங்களே பாத்துக்குங்கப்பா அப்படின்றதோட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அங்க இருக்கிறவங்கள நிலைமை என்ன ஆகுறது. ஏன்னா அதிகமா பேசிட்டாங்க, அப்புறம் அதிகமான ஆயுதங்களை கொடுத்துக்கிறாங்க, என்னென்னமோ வேற சொல்லிக்கிறாங்க. இப்ப வேற லைனா இது போல வந்துட்டே இருக்கிறதுனால பின்னாடி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்சிருவாங்க ரஷ்யா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுனாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் லைனா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாரு. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சமீபத்துல பத்திரிகையாளருக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாரு. அந்த பேட்டியில ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பத்தி பேசிக்கிறாரு. இவர் புட்டின் புட்டின் தானே சொல்றதுனால அவர் என்ன சொல்லிக்கிறாரோ அப்படியே தமிழாக்கம் பண்ணி சொல்றேன். அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சிரிப்பு அடக்க முடியல, தயவு செஞ்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க தப்பா இருந்துச்சுன்னா. அதாவது அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, புட்டின் அவர்கள் இருக்கிறார்ல, அவருக்கு வந்து மிருகத்துக்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு வீக்னஸ் இருக்கு, ஒரு பய உணர்வு இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் ஒரு மிருகம். அது மட்டும் இல்லாம அவர்னால ரத்தத்தை வந்து உணர முடியும், அது கூடவே அவரோட பலத்தையும் அவர் உணர்றாரு. அதனால கண்டிப்பா அவரோட டின்னருக்கு உங்களையே சாப்பிட்டுருவாங்க. உங்களைன்னா யூரோப்பியன் யூனியன் அப்புறம் நேட்டோ உங்க எல்லாத்தோட விடுதலையும் சந்தோஷத்தையும் அவர் சாப்பிட்டுருவாரு அப்படிங்கிறது போல அப்படியே டைலாக்கா விட்டுருக்கிறாரு. முடியல ஏன்னா எந்த அளவுக்கு பாருங்களேன், அதாவது குழந்தைக்கு வந்து கதை சொல்றாங்க. அதாவது இந்த ஜெலன்ஸ்கி அவர்களும் யூகேவோட ரிஷி சுனாக் அவர்களும் பிரைம் மினிஸ்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஜெலன்ஸ்கி அவர்கள் குழந்தைக்கு கதை சொல்லுவாரு, பூச்சாண்டி கதை சொல்லுவாரு அப்படிங்கிறது போல காமெடியா பேசிட்டு இருந்தாங்க சில அனலிஸ்ட்லாம். அந்த டைம்ல வந்து புரியல, ஆனா இப்ப இவர் சொல்லிக்கிறாரு இல்லையா, இது வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதாவது
சாப்பிடுப்பா, இல்லைன்னா பூதம் வந்துடும், ரஷ்யால ஒரு பூதம் இருக்குது, அது வந்து உன்னை விரட்டி உன்னைய சாப்பிட்டு போயிரு நீ சாப்பிடலினா அப்படிங்கிறது போல இந்த யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து இவர் ரஷ்யாவை காமிச்சு காமிச்சு பயன்படுத்திட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது புரிய வருது. ஏன்னா திரும்பவும் அந்த டைலாக் தான் வந்திருக்குது இவர்கிட்ட இருந்து. என்னன்னா யுக்ரைனோட இருப்புக்கே இப்போ பிரச்சனையா இருக்கு, இந்த மேற்குலக நாடுகளுக்குலாம் இப்ப என்ன சென்ஸே இல்லையா அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபர் வந்து நம்புறாராம். ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, இப்ப வரைக்கும் வந்து ஏதோ அவங்களை தடுக்குது, ஹெசிடேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆயுதங்களை தான் கொடுத்து தொலைங்களேன் அப்படிங்கிறது போல காண்டில் இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அவருக்கு வேணுங்கிறது ஆயுதம், அது மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது போல பின்பத்தை உருவாக்குறாரா இல்ல உண்மையாலுமே அப்படியா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது போர் சூழல், சில இடங்கள்ல வந்து சில நேரங்கள்ல சில தலைவர்கள் எங்ககிட்ட இல்ல, எங்களால முடியாது அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்தா அவங்க முன்னேறி போய் சில இடங்களை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அது போல இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல திசை திருப்பி விடணும், சைக்காலஜிக்கெல்லாம் அவங்க வந்து குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலையெல்லாம் செய்வாங்க. இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஓ உக்ரைன் கிட்ட இல்லையா, ஒண்ணும் இல்லையா, உக்ரைன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரீமியாவோட பிரிட்ஜை வந்து அடிச்சு உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கிரீமியாவை பிரிட்ஜை தாக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். விண்டர்ல வந்து அந்த கிரீமியா பிரிட்ஜை முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தோம். இதுக்கு அடுத்த கட்டமா போய் சைனாவோட உதவியோட ரஷ்யா அண்டர் கிரவுண்ட்ல கிரீமியாவுக்கு வந்து ஒரு டனல் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி ஹமாஸ் வந்து இஸ்ரேல் காசால இருந்து டனல் கட்டிக்கிறாங்களோ அவங்களோட உதவியோட நாளைக்கு ஹமாஸே வந்து கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரஷ்யாவும் அவங்களோட சேஃப்டிக்காக என்ன செய்யணுமோ செய்வாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் செஞ்சுட்டு போட்டோம். பட் ஆனா இப்ப இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் அது போல ஏதோ கிரீமியா பிரிட்ஜை அடிக்கிறது, ஏன்னா இந்த கிரீமியா வந்து தாக்குறது, ஏன்னா இந்த கிரீமியா இதுதான் மைய புள்ளியா இருக்கும், இந்த போரோட மையமா இருக்க போகுது கிரீமியா, இந்த கருங்கடல் கிரீமியா தான் இருக்கும் அப்படிங்கிறது போல அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் உக்ரைன் செய்ய போகுது, அது இந்த போரோட போக்கை மாற்றும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கருத்தா இருக்கு. சில அனலிஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மேற்குலக நாடுகள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கருத்து என்னன்னா உக்ரைன் ஏதோ ஒன்று செய்வாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல ரஷ்யாவோட பெல்கிராட்ல தாக்குனாங்க, ஒரு மிகப்பெரிய விபத்து, அந்த ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு ரிப்பேர் ஒர்க் ஸ்டேஷன் வந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல தான் இந்த ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிக அளவுல ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இதனால சிவிலியன் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணதுனால அங்க சிவிலியன்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்றது போல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இரு தரப்புலையும் மாறி மாறி சொல்றாங்க, அதனால அந்த கணக்கெல்லாம் கரெக்டா சொல்றது இல்லை. ஏன்னா போர் சூழல் நம்மளால உறுதிப்படுத்த முடியாது. இரு தரப்புலையும் மாறி மாறி அதிகமா சொல்லுவாங்க, இல்ல கம்மியா வேணும்னே சொல்லுவாங்க. ஆனா ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, ரஷ்யாக்கு அங்க இழப்பு ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது உக்ரைனால ஏற்படுத்தக்கூடிய ஒரு விபத்து, இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் ரஷ்யா அதிக எண்ணிக்கையில வந்து ட்ரோன்கள் அனுப்பி விட்டுருந்தாங்க, மிகப்பெரிய தாக்குதலை பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் லைனா அப்படியே அடுத்த அப்டேட்ல பார்த்திருப்போம். இப்போ அது போல தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுனால உக்ரைனுக்குள்ள மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. அதாவது இந்த நியூ இயர்ல டிசாஸ்டர் நடந்திருக்கு, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. போன வருஷம் டிசம்பர் 28ஆம் தேதி நைட்டு 29ஆம் தேதி அதிகாலை, போன வருஷம்னா போன மாசம், ஏன்னா இது புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால இப்போ போன மாசத்துல நடந்த தாக்குதல்ல அந்த 29ஆம் தேதி நடந்த தாக்குதல்ல மட்டும் இப்ப வரைக்கும் 29 நபர்கள் இறந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா நடந்ததுனால இது ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது போல தகவல் வந்துட்டு இருக்கு. இது போல தகவல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, அதாவது டிசம்பர் 29ஆம் தேதி மட்டும் இல்ல, ஜனவரி 1ஆம் தேதியும் இந்த வருஷ பிறப்பப்போ கூட ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை பிளான் பண்ணிக்கிறாங்க, பல பகுதிகளை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பல இடங்கள்ல சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதி மத்தியான டைம்ல கூட ரஷ்யா 10 ட்ரோன்கள் கிட்ட அனுப்பிட்டாங்க, அதுல 9 ட்ரோன்களை நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது போல பல தாக்குதல் நடந்திருக்கு, இதெல்லாம் தெளிவா நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா தரப்புல இருந்து, அதாவது ஹெவியான ட்ரோன்கள், அதாவது பல ட்ரோன்கள், பல வகையான ட்ரோன்கள் மேசிவா அனுப்பிச்சு தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதே போலதான் உக்ரைனும் பண்ணாங்க ரஷ்யாக்குள்ள. இது போல பண்ணிட்டு இருக்கும் போது மாறி மாறி தாக்குதல் பண்ணும்போது தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது பிரம்மாண்டமா போயிடுச்சுன்னா இந்த பெர்ல் ஹார்பர் எஃபெக்ட்னு இந்த லுத்வேனியா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே போல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும் போது இது உலக போரா மாறிடும். ஏன் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நார்மலா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஏன்னா இந்த போர் வீரர்கள் இருக்காங்களே, இப்ப ஜெர்மனியோட போர் வீரர்கள் இருக்காங்க, உக்ரைனுக்கு போய் சண்டை போடணும்னா போடுவாங்க.
அந்த ஆர்டருக்காக கேட்டு போய் போடுவாங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட மாரல் வேல்யூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அந்த ஜெயிக்கணுன்ற வெறி இருக்குமானா இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் இல்லையா? அப்போ ரஷ்யா ஏதாவது தப்பு பண்ணணும். ரஷ்யா இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க பாட்டுக்கு பிடிச்சி வச்சு புள்ளியாராட்ட உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்று செஞ்சாதானே ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ரஷ்யாவுக்கு இதுதான் தேவை போல தெரியுது. ஏன்னா இதை இழுத்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த ரஷ்யா இந்த உக்ரைனோட போட்டுட்டு இருக்க போரை இழுத்துக்கிட்டே இருந்தா ரஷ்யாவோட எக்கனாமி டவுன் ஆகும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா ரஷ்யால டவுன் ஆகிறத விட பல மடங்கு அதிகமா இந்த மேற்குலக நாடுகளுக்கு டவுன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது கன்யூஸா போட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அவங்க தரப்புல முடிக்கணும்ன்ற ஆர்வத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா முடிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க பெருமளவுல தாக்குதல் இப்ப செஞ்சுட்டு இருக்கலாம் தாக்குதலே இல்லை ரஷ்யாவோட ஃபயர் பவர் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு பெரிய தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதெல்லாம் தாக்குதலே கிடையாது. இப்ப எப்படி இஸ்ரேல் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு ஆயுத பவர் இருக்கு அதெல்லாம் பொறுத்து அவங்க எந்த அளவுக்கான வீரியமான தாக்குதல் காசால பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். எந்த அளவுக்கு செலவு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு போர் பண்றதுக்காக அப்படின்னு தெரியும். ஆனா இதை ரஷ்ய தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஃபயர் பவருக்கு ஜெயிக்கணும்ன்ற இதுல அவங்க ஏதோ ஒரு டார்கெட் வச்சு உள்ள போய் செய்யணுன்றதெல்லாம் அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இருந்ததுன்னா வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க, தாக்குதல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதனால ரஷ்யா இந்த போரை இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மேற்குலக நாடுகளுக்கு இந்த போரை முடிக்கணும் அப்படிங்கிறது போல எண்ணம் வந்துருச்சு அப்படிங்கிறது போல தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மேற்குலக நாடுகள் ஆசைப்படுற மாதிரி ரஷ்யா எதுவும் செய்யற மாதிரி தெரியல. அவங்க அவங்களோட டீலிங்ல ரெடியா இருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாங்க என்ன சொன்னோம், இந்த கிரீமியா இது போல நாங்க வச்சுக்கிறோம், லீஸுக்கு கொடுத்துருங்க, எங்களோட போர்ட் நாங்க வச்சுக்கிறோம். அப்புறம் உக்ரைன்ல டிஸ்பியூட்டடா இருக்கு இல்லையா இந்த டான்பாஸ், இந்த பகுதியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் தனியா பவர் கொடுங்க, ஸ்பெஷல் பவர் கொடுங்க போதும். அப்புறம் ரஷ்ய மொழி 2வது மொழியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம்ஸ். இதுக்கு அப்பவே ஒத்துட்டாங்கன்னா இந்த அளவுக்கான உயிர் சேதங்கள் சரி ரஷ்யா தரப்புலையும் சரி உக்ரைன் தரப்புலையும் சரி சேர்ந்து ஒரு 5 லட்சம்னு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா? இப்போவும் அதே கணக்கு வச்சுக்குவோம். 5 லட்சம் பேர்த்தோட உயிரிழப்பு இப்ப வீணா தானே போயிடுச்சு. ஏன்னா திரும்பவும் போய் அதே தான் கேட்கற மாதிரி தெரியுது. சரி நாங்க நியூட்ரலா இருந்துக்குவோம். ஏன்னா அது போல பேசிட்டு இருக்கிறதா உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறாங்களே அவங்க தரப்பு வந்து மறைமுகமா ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல ஒரு நெகோசியேஷன் வச்சீங்கல்ல, அதுக்கே சரிங்க அதுக்கே பண்ணிக்கலாங்க அப்படிங்கிறது போல கேட்டுட்டு இருக்கிறதாவும் அந்த ஜெலூஸ்னி அவர்கள் கேட்டு இருக்கிறதாவும், அதனாலதான் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் ஜெலூஸ்னி அவருக்கும் பிரச்சனை வந்தது. ஏன்னா ஜெலூஸ்னி அவர்கள் கிட்ட இப்ப கூட பிளான் இல்லை, அடுத்த வருஷம் கவுண்டர் அஃபென்சிவ்க்கு பிளானை கொடுப்பா அப்படின்னு கேட்டா எந்த பிளானும் தர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது போல அரசியல் புரட்சிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அடுத்த வருஷம் கவுண்டர் அஃபென்சிவ் பிளான்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப வரைக்கும் அது போல இருக்குதுன்னு சொல்லல. அதனாலதான் இந்த கமாண்டர் இன் சீஃபை விட்டுட்டு மற்ற நபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மீட்டிங் போட்டுக்கிறார் உக்ரைனோட அதிபரே அப்படிங்கிறதோட சொல்றாங்க. என்னன்னா அஃபென்சிவ்க்கு போகணும்னா ஆயுதம் வேணும், ஆயுதம் இருந்தால் தான் போவாங்க ராணுவ வீரர்கள். இப்ப கமாண்டர் ஆர்டர் கொடுக்கணும்னா அவருக்கு ஆயுதம் வேணும், அவருக்கு வேணுங்கிற சப்போர்ட் வேணும். எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அவர் எப்படிங்க ஆர்டர் கொடுப்பாரு, எப்படி உக்ரைனோட வீரர்கள் முன்னேறுவாங்க? அதனால இங்கே பிரச்சனை இருக்கு. அது வேற மாதிரியான சண்டை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட அதிபரே இந்த வருஷத்தோட முடிஞ்சு அவருக்கு மேல அவர் நின்னாலும் ஜெயிக்க மாட்டாங்க, இல்ல ஆட்சி கலைச்சிருவாங்க, வேற யாராவது வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ராணுவம் உக்ரைனோட அதிபரை அந்த ஆட்சியை டாப்பிள் பண்ணிட்டு வந்து ராணுவ ஆட்சி கொண்டு வந்துருவாங்களா, அதுக்கப்புறம் அவங்க போய் ரஷ்யாவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு பல அனலிஸ்ட் சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு இங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ரண்ட் லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்விகால இந்த உடைநிலைக்கு சிறு முன்னேற்றம் ரஷ்ய தரப்புல இருந்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஸ்டெப்போவோட உக்ரைன் வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்டா அந்த அப்டேட். இதுக்கப்புறம் ஏதாவது இம்பார்ட்டண்டா வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் அப்டேட்ஸா பார்ப்போம். அது கூடவே இந்த கள நிலவரம் என்ன அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் மேப் வீடியோல பார்த்துடலாம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.